என்ன மாப்பிள கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ஆமாமா. திடீர்னு நிச்சயம் ஆயிடுச்சு. இல்ல உனக்கு வேலை வெட்டி இல்ல, விவசாயமேண்டு கதின்னு கிடக்கு. உனக்கெல்லாம் யார்யா பொண்ணு குடுக்குறா? சொந்தக்காரங்க தான் மாமா குடுக்குறாங்க. ரொம்ப நாளா தரலேன்ட்டாய்ங்க. இப்பதான் அவங்களுக்கு மனசு வந்து ஏதோ ஏய் குடுத்துருக்காங்க. அவங்க தான் கவர்மெண்ட் மாப்பிள்ளையா வேணும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்களே. ஏன் உனக்கு எப்படி விவசாயம் பண்றவங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சாய்ங்க? ஏன் விவசாயம் பண்றவங்கலாம் பொண்ணு கட்டக்கூடாதா என்ன? அவங்க வந்து கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் ஒரே குறிக்கோளா இருந்தாங்க. இப்ப எப்படி உனக்கு குடுத்தாய்ன்னு எனக்குன்னு தெரியலையா? கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்றா சோத்துக்கு பதிலா சுண்ணாம்பா திம்பியான். அவன் சோறு திங்கணும்டா நாங்க மாப்பிள தான எங்க கிட்ட காசு இருக்குல்ல மாப்பிள. காசுண்டா காசா திம்பீங்க. நாங்க விவசாயம் பண்ணா தானே உங்களுக்கு சோறு வரும். மாப்பிள இப்ப வந்து விவசாயம் பண்றது உங்க வேணா குறிக்கோளா இருக்கலாம். எங்ககிட்ட காசு இருக்கு. நாங்க காசு குடுத்து அரிசி வாங்கிக்கிருவோம். நீ அரிசியே வாங்கக்கூடாது. நீ வந்து சோத்துக்கு பதிலா காசு தான் திங்கணும். நீ அரிசி வாங்கக்கூடாது. எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மாப்பிள தான் வேணும். இப்ப நான் உடனே அவன்ட்ட போய் அந்த அப்பன்ட்ட சொல்லி, விவசாய மாப்பிள எனக்கு வேணாம். கவர்மெண்ட் மாப்பிள தான் வேணும்னு சொல்லி, இப்பயே நான் கல்யாணத்த நிப்பாட்டுறேன் மாப்பிள. விவசாயம் பண்ற எங்களுக்கு ஏதோ ஒரு சிலர் தான் பொண்ணு கொடுக்கணும்னு முன்னேறி வர்றாங்க. இப்படி நீங்க கவர்மெண்ட் மாப்பிள தான் குடுக்கணும்னு சொல்லி நீங்க இப்படி பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட பேசினா